இந்த வீட்டை விட்டு போன பேய் திரும்ப இங்க வந்துடவே கூடாது. அதுக்கு நீதான் எனக்கு துணை நிக்கணும் முருகா. ஏ அபி, வெளியே போன பேய் உன் வீட்டுக்கு திரும்பி வராம அப்படியே போயிடணுமா? சரியா 12 மணிக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. அபி இந்த கெட்டப்ல என்ன பார்த்தானா கண்டிப்பா பேய்னு நம்பிடுவான். ஐயோ, நான் தானா? என்ன பார்த்து எனக்கே பயமா இருக்குனா அப்ப அபி கண்டிப்பா பயப்படுவான். அதுக்கப்புறம் அந்த அபி அந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டே ஓடிடுவா. மவளே, இன்னியோட நீ இந்த ஊரை விட்டே ஓட போறடி. அபி தூங்குறியா? இரு, உன் தூக்கத்தை மொத்தமா கெடுக்கிறேன் பாரு. இந்த புகையை அனுப்பி உன்னை எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. மறுபடியும் அந்த பேய் வந்துருச்சோ? கொலுசு சத்தம்லாம் கேக்குது. வளையல் சத்தம்லாம் கேக்குது. ஐயோ, அப்ப பேய் வீட்டுக்குள்ள வந்துருச்சா? முருகா 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 முருகா. இதோட விட்டுருவனா? இன்னும் இருக்கு. வீடே அமைதியா இருக்கு. பேய் போயிடுச்சு போல. அப்பா, என்ன மல்லிகைப்பூ வாசனை எல்லாம் வருது. அப்ப பேய் போகலையா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? முருகா 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 முருகா. பேய், எதுக்கு இங்க வந்த? என்ன எதுக்கு பயமுறுத்துற? என் கூட முருகர் துணை இருக்காரு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா போயிரு. ஐயோ, முருகா 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 முருகா, என்ன எப்படியாவது காப்பாத்து. முருகா 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 முருகா. அபி, இப்ப நான் உன் முன்னாடி கதவை திறந்து வந்து நின்னு பயமுறுத்துனா நீ அவ்வளவுதாண்டி. ஐயோ, 12 மணி ஆயிடுச்சு.
முருகா, என்ன எப்படியாவது காப்பாத்து முருகா, என்ன காப்பாத்து. முருகா 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 முருகா. என்ன ஒரே அமைதியா இருக்கு. பேய் போயிருச்சோ? முருகா, நீ என்ன காப்பாத்திட்ட முருகா. பாண்டி சார். என்ன சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல லீவ் போட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு. இன்னைக்கு கிளம்புறேன். போற வழியில உன் ஊருக்கு போயிட்டு உன் அம்மா அப்பாவை பார்த்துட்டு நீ ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். சரியா? சரிங்க சார். ஒன்னும் கவலைப்படாத பாண்டி. நாளைக்கு கண்டிப்பா உன் வீட்ல இருந்து யாராவது ஒரு ஆளு உன்னை வந்து பாப்பாங்க. சரிங்க சார். நானும் அந்த நம்பிக்கையில தான் சார் இருக்கேன். அப்ப வரேன் பாண்டி. ஏன் ஸ்ரீஜா, இந்த ஜெயில தான் பாண்டி இருக்கானா? ஆமாமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உள்ள போய் நாம தேடிக்கிட்டு இருக்க பாண்டி ஜெயில இருக்கானா இல்ல வேற யாரோ வேணா நாம விசாரிச்சிடலாம். எதுக்கு விசாரிக்கணும்? நேரா போய் பாத்துடலாமே. மோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்னடி ஸ்ரீஜா இப்படி சொல்ற? இங்க பாரு, அந்த பாண்டியன் நாம உயிரோட குழியில தள்ளி புதைக்க பாத்திருக்கோம். நம்ம மூஞ்சி அவனுக்கு நல்ல அடையாளம் தெரியும். அப்படி இருக்கும்போது நேர்ல போய் பார்த்தா நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டான். நாம தானே மாட்டுவோம். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றது சரிதான். ஆனா இது எப்படி எனக்கு தோணாம போச்சு? உனக்கு எதுதான் தோணு இருக்கு? அந்த பாண்டிய பத்தி யார்கிட்டயாவது விசாரிக்கலாம். யார்கிட்டடி விசாரிக்கிறது? யோ வாயா. ஏ ஸ்ரீஜா, அங்க பாரு. அங்க ஒருத்தர் போலீஸ் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காரு பாத்தியா? அவர்கிட்ட போய் பாண்டிய பத்தி விசாரிக்கலாமா? ஏய் வாடி 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 வாடி. சார், என்னம்மா? இந்த ஜெயில்ல பாண்டின்னு ஒரு கைதி இருக்கானா? ஆமா, போத பொருள் கடத்தினான்னு சொல்லி பாண்டின்னு ஒருத்தனை ஜெயில வச்சிருக்காங்க. இவரான பார்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் பாண்டி. ஸ்ரீஜா, பாண்டி இங்கதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடி. ஆமா, பாண்டிய பத்தி விசாரிக்கிறீங்களே, நீங்க யாரு? பாண்டிக்கு சொந்தமா? இல்ல சார், அது பாண்டி எங்க ஊர்க்காரர் தான். அவரு ஜெயில இருக்க விஷயத்த பேப்பர்ல பார்த்தோம், அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? நீங்க பாண்டி ஊரா? ஆமா சார். ஜெயிலர் கூட இப்ப உங்க ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. எங்க ஊருக்கா போறாரு? எதுக்கு சார்? பாண்டி ஜெயிலர் கிட்ட நான் ஜெயில இருக்க விஷயத்த நீங்க ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிருங்கன்னு
அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அவரும் லீவுக்கு ஊருக்கு போறாரா, அதனால போற வழியில அப்படியே பாண்டி வீட்டுக்கு போய் பாண்டி ஜெயில இருக்க விஷயத்த சொல்லிட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ஏ ஸ்ரீஜா, என்னடி இது புது பிரச்சனையா இருக்கு? அவரு கிளம்பிட்டாரா? அதோ காருக்கு பக்கத்துல போன் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அவர்தாமா. சரிம்மா, நான் வரேன். ஸ்ரீஜா, இந்த ஆள் மட்டும் பாண்டி வீட்டுக்கு போய் பாண்டி ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லிட்டா பாண்டின்னு ஒரு ஆள் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அந்த ஆள் கிட்ட பேசி பாண்டியோட ஊருக்கு போக விடாம தடுத்துடலாம். வா. எங்க போற? நில்லுமா. அவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருப்ப? நாம பாண்டி சொந்தக்காரங்க, நாங்களே பாண்டி வீட்டுக்கு போய் அவன் ஜெயில இருக்கிற விஷயத்த சொல்லிடுறோம்னு சொல்லுவோம். ஐயோமா, அப்படி சொன்னா நீங்க தான் பாண்டி சொந்தக்காரரா? உங்களை தான் பாண்டி பாக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான்னு நேரா நம்மள பாண்டிக்கு முன்னாடி போய் கொண்டு போய் நிறுத்துவான். அப்புறம் என்ன பண்ணுவ? ஆமா இல்ல? ஐயோ, இப்ப இவர் தடுக்கிறதுக்கு என்னடி பண்றது? ஏய், என்னடி நீ அவருக்கு போன் பண்ண போறியா? ஐயோ சும்மா இரு. ஏய் ஸ்ரீஜா, எதுக்குடி அந்த ஆள போட்டோ எடுத்த? எல்லாம் காரணமாதான். நம்ம முதல்ல கிளம்பலாம் வா. ஓ சீக்கிரம். போன் வருதுடா. டேய், ஸ்ரீஜா மேடம் கால் பண்ணா. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். எங்க இருக்க? பாண்டி தான் தேடிட்டு இருக்கோம் மேடம். நீங்க எங்க தேடினாலும் பாண்டி உங்களுக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா பாண்டி இப்போ ஜெயில இருக்கான். என்ன மேடம் சொல்றீங்க? பாண்டி ஜெயில இருக்கானா? எப்படி மேடம்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த போட்டோல ஒரு ஆளும் ஒரு காரும் இருக்கும். அந்த கார்ல தான் ஒரு ஜெயிலர் வந்துட்டு இருக்கான். அவன் நேரா பாண்டியோட ஊருக்கு போய் பாண்டி ஜெயில இருக்க விஷயத்த அவன் வீட்டுல சொல்ல போறான். அவன் அந்த ஊருக்கே போக கூடாது. அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்திடு. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். டேய், மெல்ல உட்கார்றா. அனுப்பிட்டாங்க போல இருக்கு. டேய், இதான் அந்த ஆளோட போட்டோ. ஓ, இந்த ஆளாண்ணா? சீக்கிரம் போ. அபி, அபி, என்னக்கா? ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? அக்கா, நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சொல்லு அபி. என் வீட்டுல பேய் இருக்குக்கா. ராத்திரி முழுக்க ஒரே தொந்தரவு. நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? அபி, விவரம் தெரிஞ்சவங்க, உள்ளூர்காரங்க
யாருமே இந்த வீட்டுக்கு குடி வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? நீ சொல்ற மாதிரி இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா அபி, நீ பார்த்தது பேய் தான். அது எப்பவுமே இந்த வீட்ல இருக்காது, அப்பப்ப வந்துட்டு போகும். அது வர்றப்ப இந்த வீட்ல யாரு குடியிருக்காங்களோ அவங்கள படாத பாடுபடுத்திரும். அந்த பேய் தொல்லை தாங்க முடியாம சொல்லாம கொல்லாம இந்த வீட்ல குடியிருக்கிறவங்க ஓடியே போயிடுவாங்க. பேய் வந்துட்டா குடியிருக்கிறவங்க வீட்டை காலி பண்றத தவிர வேற வழியே இல்ல. ஒருவேளை காலி பண்ண மாட்டேன்னு சொன்னா அது காவு வாங்கிடும். எனக்கா சொல்றீங்க? காவ வாங்கிருமா? ஆமா அபி, நீ பாத்து இருந்துக்கோ. நீ பாவம்னு தான் இந்த வீட்ல பேய் இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். நீ வேணும்னா உன்னோட ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டு பாரேன். பேய் இருக்கிற விஷயத்த சொல்லவே மாட்டாரு. நீ பாத்து பத்திரமா இரு. இங்க பாக்கா. ம். அக்கா, நான் சொன்ன மாதிரியே கரெக்டா சொல்லி அபிய நல்லா பயமுறுத்திட்டீங்க. இந்தாங்கக்கா நீங்க கேட்ட பணம். இன்னும் வேற என்ன செய்யணும் முத்தழகு? சொல்லி செஞ்சிடலாம். தேவைப்பட்ட நானே சொல்றேன், போங்க. சரி முத்தழகு. ஏ அபி, இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை பயமுறுத்த போறேன். நான் பயமுறுத்துறதுல பயந்து நாளைக்கு இந்த ஊரை விட்டு நீ ஓட போற. முருகா, நீதான் என்ன காப்பாத்தணும். பாப்பா, இங்க பேய் வருதுன்னா நீ பயப்படாத. தொடப்போ செருப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்ட. அதனால பேய் வந்தா கூட நம்ம பக்கத்துல வராது. ம்? செருப்பு தொடப்போம் இதெல்லாம் வச்சா மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா? 12 மணி ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ம். இப்ப நான் உன்னை பயமுறுத்த போறதுல பயந்து இன்னியோட நீ இந்த ஊரை விட்டே ஓடிடணும். ஐயோ, பேய் இன்னைக்கும் வந்துருச்சா? முருகா 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 முருகா, எப்படியாவது இதை காப்பாத்தன முருகா. இப்ப இந்த பேய் எப்படி விரட்டுறது? பேசாம பேய் கிட்ட பேசி பார்க்கலாமா? ஐயோ, பேய் எப்படி கூப்பிடுறது? அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியலையே. எதுக்கும் பொதுவா மேடம்னே சொல்லி வைப்போம். பேய் மேடம், பேய் மேடம், பேய் மேடம், நான் பேசுறத நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். உங்களுக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். என்ன வீட்டை விட்டு விரட்டதா நீங்க என்ன பயமுறுத்துறீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க என்னதான் பயமுறுத்தினாலும் என்னால இந்த வீட்டை காலி பண்ண முடியாது மேடம். நான் இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் சஞ்சீவுக்கு உண்மை என்னன்னு புரிய வச்சு அவனை என் கூட கூட்டிட்டு போக முடியும். ஆனா பேய் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப நாளைக்கெல்லாம் இங்க தங்க மாட்டேன். சஞ்சீவுக்கு சீக்கிரம் உண்மை என்னன்னு புரிய வச்சு
சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவேன். சஞ்சீவா நான் என் கூட கூட்டிட்டு போற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பேய் மேடம், ப்ளீஸ். ஏன் அபி, பேய் உன்னை கொல்ல பாக்குதுன்னு தெரிஞ்சும் கூட நீ என் பாண்டி மாமாவை உன் கூட ஊருக்கு கூட்டிட்டு போறதுலதான் குறியா இருக்கியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ ஐயோ, முருகா 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 முருகா, நான் சொன்னதை கேட்டு பேய் கோவம் ஆயிடுச்சா? ஐயோ, சத்தம் நின்றுச்சு. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்ல. என்ன சத்தம்? மாமா, நீயா? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இல்ல ஏய் வேஸ்ட போட்டுக்கிட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதுவா, அந்த அபியே பேய் வேஷம் போட்டு பயமுறுத்தனா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். அபியே பயமுறுத்த பேய் வேஷம் போட்டு போனேன். ஆனா உண்மையாவே ஒரு பேய் வந்து என்ன பயமுறுத்துச்சு. அதுக்கு பயந்துதான் மாமா நான் இங்க ஓடி வந்துட்டேன். முத்தழகு, உன்னை பயமுறுத்தினது பேய் இல்ல, நான் தான்.